வேஸ்டேஜ்ன்றதே அப்பட்டமான பொய். கோல்டு ஃபேக்டரியில ஒர்க்கர்கிட்ட 100 கிராம் கொடுத்து தங்கம் செய்ய சொன்னா 100 கிராம் நகை வந்துச்சான்னு செக் பண்ணுவாங்க. ஒர்க்கர்லாம் கை கழுவுறாங்களா, ஹேண்ட் வாஷ் பண்றாங்களா, ஜுவல்லரி கோல்ட் ஸ்மித்லாம், அதுவே ட்ரைனேஜுக்கு போகாது, தனி டப்புக்கு தான் போகும். அது எக்ஸாஸ்ட் ஃபேன்ல இருந்தே ஒரு கடையில 1/4 கிலோ கோல்டு எடுத்துருக்காங்க ஒரு ஃபேக்டரியில. அரிசி பருப்பு கிழ கொட்டினாலே பொறுக்கி எடுத்துடுறோம். தண்ணி ஊத்துனா ஒயிட் எடுத்துருவான். ஏன்னா வந்து 40 ரூபா ஒரு கேன் விக்குது. கோல்டு 7,000 ரூபாய்க்கு மேல விக்குது, விட்டுருவாங்க. வணக்கம். ரீசெண்டா வந்து பெஸ்ட் ஜுவல்லரி ஸ்கீம் இன் தமிழ்நாடு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கோல்டு எந்த கடையில் லோயஸ்ட் பிரைஸ் வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 30,000 பேர் பார்த்துருந்தாங்க அந்த வீடியோவை. அதுக்கப்புறம் யோசிச்சேன், அப்ப ஜுவல்லரியை பத்தி மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க, திரும்பி ஒரு வீடியோ பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்த ஜுவல்லரி கடையில வேஸ்டேஜ் கம்மி. ஏன்னா நம்ம கொடுக்குற காசு வந்து பயனுள்ளதா இருக்கணும்ல. அதாவது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பயனுள்ள தகவலும் சேரும். வேஸ்டேஜ்ன்றது அப்பட்டமான பொய்ங்க. கோல்டு ஃபேக்டரியில ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்களா, அவங்க 100 கிராம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க செய்யறதுக்கு. அவங்க கோல்டு ராவா 22 கேரட்டை வாங்கிட்டு போறான்னு வச்சுங்களேன். அது என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி 100 கிராம் திரும்பி கொடுக்கணும் ஜுவல்லரியா. அவங்க அதிகபட்சம் போனா மேபி ஒரு 0.5% இல்ல 1% வேணா வேஸ்டேஜ் ஒத்துப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஃபைனான ப்ராடக்ட் பண்ணா. இதே வந்து ஒர்க்கர்ஸ் கை கழுவுறாங்க தெரியுங்களா, அந்த ஃபேக்டரியில எல்லாம் அது வந்து ட்ரைனேஜுக்கு போகாது, தனியா ட்ரம்முக்கு போகும். ஏன் ட்ரம்முக்கு போகும்? இந்த தண்ணியில தெளிச்சுக்கிறதுக்கா? இல்ல, அதுல இருந்து கோல்டு எல்லாம் ஃபுல்லா எடுத்துருவாங்க. சரி, கோல்டு எடுத்த பிறகு திரும்பி மண் இருக்கும்ல, அந்த மண்ணி விட மாட்டாங்க. அந்த மண்ணை வாங்கி போறதுக்கு ஒருத்தன் 20,000 30,000 50,000 1 லட்சம் ஊத்துவாங்க, வருவாங்க. சோ வேஸ்டேஜ் என்ற விஷயமே கிடையாது. நான் ஒரு கடையில கேள்விப்பட்டேன், ஒரு ஃபேக்டரியில, கோல்டு ஃபேக்டரியில என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ கோல்டு எடுத்திருக்காங்க. அந்த டஸ்டா பறந்து போல ஃபைல் பண்ணும்போது அதை எடுத்திருக்காங்க. சோ வேஸ்டேஜ்னு ஒரு விஷயம் கிடையாது. அந்த காலத்துல தாத்தா பாட்டி அப்பா அம்மா இருக்கும் போது இருந்த கதை, அந்த கதை இன்னும் ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த கதை கிடையாது, அப்படி ஒரு கதையே கிடையாது. கேஸ்டிங்ன்றது மிஷின்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேஸ்டிங்லாம் சுத்தமா வேஸ்டேஜ் நடக்காது, 0.1% வேஸ்டேஜ் ஆகாது. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த வேட்னு வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் வச்சு அதை வச்சு அப்புறம் வேல்யூ அடிஷன் விஏ அப்படின்னு மாத்தினாங்க. அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜஸ், அதுவுமே கிடையாது. என்ன வேல்யூ அடிஷன், என்ன மேக்கிங் சார்ஜஸ்? அப்போ அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, மேக்கிங் சார்ஜோ வேஸ்டேஜோ. உண்மை என்னன்னா இது ப்ராஃபிட். தங்க நிறுவனங்களுக்கு வர ப்ராஃபிட் தான் இந்த வேஸ்ட் வார்த்தையை போட்டுறாங்க. அதே மாதிரி இங்க இன்னொரு முக்கியமானது, இதுதான் அவங்களோட மொத்த லாபம். அதுக்கப்புறம் அவங்க செலவுலாம் போக நிகர லாபம் உருண்டது வேற விஷயம். ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து லாபம் எல்லாம் நடத்த முடியாது. உன்னை இதை கேட்டோன்னு இல்ல நகராரோட காசு கொடுத்துறாங்க 1 கோடி கொடுத்து பேசணும் கேட்காதீங்க. இதான் உண்மை. லாபம் எல்லாம் நடத்த முடியாது. அது அவங்க 10%, 20%, 5% வச்சு வைக்கிறாங்க. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜுவல்லரி கடை ஒரு அட்வைஸ் பண்றேன், வேஸ்டேஜும் போடாதீங்க, மேக்கிங் சார்ஜும் போடாதீங்க, வேல்யூ அடிஷனும் போடாதீங்க. ஓசி, அதாவது ஆபரேஷன் காஸ்ட் அப்படின்னு போடுங்க. ஏன்னா ஒரு கடை நடத்துறதுக்கு ஏசி போடணும், 70 லட்ச ரூபா 1 கிலோ விக்குது, 10 கிலோ போட்டா 7 கோடி, 100 கிலோ ஸ்டாக் வச்சா 70 கோடி ஸ்டாக் வைக்கணும், ஸ்டாஃபுங்களுக்கு காஃபி டீ கொடுக்கணும், வர கஸ்டமர் காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், அப்புறம் ஸ்டாக் வாங்கி வைக்கணும், அப்புறம் வந்து ரெண்ட், இது எல்லா விஷயங்களும் இருக்கு. அப்போ நிறுவனம் நடத்தினா ப்ராஃபிட் வேணும். ஆபரேஷனல் காஸ்ட் தான் ரைட்டான வார்த்தை சார், அவங்க விஷயம் அது. அவங்க ஆபரேஷன் காஸ்ட்னா வச்சுங்க, இல்ல வேஸ்டேஜ் வச்சுங்க. இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். அதாவது எந்த கடையில வேஸ்டேஜ் கம்மி. நம்ம இப்ப ஒன்னே நான் வந்து இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவர்களும் பயன்பெறட்டும் இதுல. இப்ப நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா, ஃபர்ஸ்ட் கடை, இந்த கடை ஜிஆர்டி. இங்க வேஸ்டேஜ் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாஸ்தி தான். ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் இந்த கடையில. அவங்க பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் கூட தான் விற்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இதை யார் வராங்க போஸ்ட் கொடுக்கறதுக்கு? த்ரிஷா. இன்னும் 500 ரூபாய்க்கு வந்து போஸ்ட் கொடுப்பாங்க, 5 கோடி 10 கோடி. அது யார்கிட்ட வாங்குவார் ஓனர்? உங்ககிட்ட என்கிட்ட தான் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ அதனால வேஸ்டேஜ் ஜாஸ்தி இந்த கடையில. இந்த கடை யாரு, நம்மளோட தலைவர், இவர் பாத்தீங்கன்னா வந்து அவரே அட்வைஸ்மெண்ட் கொடுத்துருவாரு. இவர்கிட்டயும் கொஞ்சம் வேஸ்டேஜ் கொஞ்சம் கூடுதல் தான், ஆனா இவர் அளவுக்கு இல்லைன்றது என்னோட இது. ஆனா இங்கே நான் வாங்கியிருக்கேன், இங்க நான் வாங்கினது கிடையாது, வேஸ்டேஜ் கம்மின்னு சொல்றாங்க. அடுத்து கசானா, இந்த கடையிலயும் வேஸ்டேஜ் கம்மி தான், நான் இந்த கடையிலயும் வாங்கியிருக்கேன் நான். சரவணாலே ஒரு பிராண்ட் வந்து லோயஸ்ட் வேஸ்டேஜ் தான் போடக்கூடியவங்க, அவங்களும் வேஸ்டேஜ் கம்மி தான், இந்த கடையில் நான் வாங்கினது இல்லை. எல்கேஎஸ் நான் வாங்கினது கிடையாது, அவர்களும் கொஞ்சம் வேஸ்டேஜ் கூடுதல் தான் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேரே வந்து ராஜா அப்படின்னு ராஜாவோட மகன் பேர் வச்சிருக்காரு. நான் கம்மியா வைப்பாரு, அவருடையும் வேஸ்டேஜ் ஜாஸ்தி தான், நான் வாங்கியிருக்கேன், வேஸ்டேஜ் ஜாஸ்தி தான். ஏஆர்சி சின்ன கடை,
3 ஷாப் தான் வச்சிருக்காங்க. மெட்ராஸ்க்கு வந்து 4 இயர்ஸ் தான் ஆகுது. இவங்ககிட்டயும் நான் வாங்கியிருக்கேன். இவங்ககிட்டயும் வேஸ்டேஜ் கம்மி. சரவணா ஸ்டோர் இலைட், இவங்ககிட்டயும் நான் வாங்கியிருக்கேன் நானு. இவங்க கிட்ட வேஸ்டேஜ் கம்மி. சரவணா இலைட்லயும். ஜாய் ஆலுக்காஸ் உலகம் பூரா கடை வச்சிருக்காரு. அப்படியே தக தக தகன்னு ஆபீஸ் வச்சிருக்காரு. என்ன வேஸ்டேஜ் கம்மியா இருக்குமா? இவங்ககிட்ட வேஸ்டேஜ் ஜாஸ்தி, நான் வாங்கியிருக்கேன். வேஸ்டேஜ் ஜாஸ்தி உங்களுக்கு. இவர் வந்து யாரு? பீமா. இவங்க கடையில் நான் வாங்கினது கிடையாது. இவங்களுமே கொஞ்சம் வேஸ்டேஜ் ஜாஸ்தியான்னு கேள்விப்பட்டேன் நான். என்ஏசி நான் வாங்கினது இல்லை. கொஞ்சம் வேஸ்டேஜ் ஓரளவுக்கு நாமினல் தான். கல்யாண் ஜுவல்லரி, இவர்கள் வந்து இப்போ ஐபிஓலாம் வந்துட்டாங்க. உலகம் பூரா போயிட்டாங்க. பிரபு வந்து வணக்கம் சொல்றாரு. அப்புறம் அமிதாப் பச்சனை கூப்பிட்டாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா ராய் கூப்பிட்டாங்க. அந்த காசுலாம் யார்கிட்ட வாங்கிட்டே இருந்தாங்க. இவங்ககிட்ட வேஸ்டேஜ் ஜாஸ்தி தான். நான் வாங்கினது இல்லை. பட் வேஸ்டேஜ் கொஞ்சம் கூடுதல் தான். ஓகேஜே ஒரு சின்ன கடை தான். அவங்ககிட்டயும் கொஞ்சம் ஓரளவுக்கு வேஸ்டேஜ் ஜாஸ்தி. அது வரைக்கும் வாங்கினது கிடையாது நான். ஃபாத்திமா ஜுவல்லரி நான் வாங்கினது கிடையாது. ஓரளவுக்கு வேஸ்டேஜ் நாமினல் தான். சரவணா ஸ்டோர்ஸ், இவங்க வந்து ஒரு சரவணா, இவங்களுமே வந்து ஓரளவுக்கு வேஸ்டேஜ் நாமினல் தான். நான் அவ்வளவு வாங்கினது கிடையாது கடையில நான். செல்வரத்னம் வேஸ்டேஜ் கம்மி தான். நான் ஸ்டார்டிங்ல வாங்கினது இப்போ வாங்குறது இல்லை. ஓரளவுக்கு வேஸ்டேஜ் நாமினல் தான். இது ஜெயச்சந்திரன், இவர்களும் வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மி தான். ஏன்னா ஒரு லோ லெவல் ப்ராடக்ட் தான் வைப்பாங்க. இதுக்குள்ள ஹைலைட் யாரு? டைட்டன். இது யாரு? லேடி சூப்பர் ஸ்டார் வராங்க. நான் அந்த மாதிரி 5 கோடி வாங்க, 10 கோடி வாங்க, 20 கோடி வாங்கல. அந்த எல்லா கோடியும் உங்க தலைமையில தான் வரும். இதுவும் ஹையஸ்ட் வேஸ்டேஜ். நான் வாங்கியிருக்கேன். ஹையஸ்ட் வேஸ்டேஜ் இந்த கடையில. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, திரும்பி வந்து தங்கமயில் நான் வாங்கினது இல்லை. அவங்களும் ஒரு நாமினல் வேஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் வந்து மலபார் நான் வாங்கினது கிடையாது. போய் பார்த்துருக்கேன். கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆச்சு. நான் உங்களுக்கு பேம்ப்ளெட் என்கிட்ட இல்லை. அப்புறம் மங்களன் மங்கள் நான் வாங்கினதே கிடையாது. வேஸ்டேஜ் அப்படின்னு தெரியல. நீங்க போய் செக் பண்ணி பார்த்துங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீங்க வாங்குற ஏதாவது வேஸ்டேஜ் கம்மியா அதில் பதிவு பண்ணுங்க. போத்தீஸ்வர் நம்மால் வாங்கினது கிடையாது. வேஸ்டேஜ் கொஞ்சம் கூடுதல் தான் அவங்க டீம். ஏன்னா துணி கடை நடத்துறவங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் நானு. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையுமே வந்து ஓரளவுக்கு வேஸ்டேஜ் ஜாஸ்தி தான். ஏன்னா துணி கடை வச்சிருக்கவங்க எல்லாமே அதிக ப்ராஃபிட் பண்றவங்க. நஷ்டா தான் உண்மை. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து துணியில 5000 வித்தாந்து 10,000 வித்தாந்து அவங்க நகட ஆரம்பிச்சாலும் ப்ராஃபிட் கம்மியாக வைக்க மாட்டாங்க. அவங்க வேஸ்டேஜ் ஜாஸ்தி தான். தென் அகைன் அதே மாதிரி வந்து போத்தீஸும் கொஞ்சம் வேஸ்டேஜ் ஜாஸ்தி தான். ஜுவல்லன் கொஞ்சம் வேஸ்டேஜ் நாமினல் தான். நான் வாங்கினது கிடையாது. வேஸ்டேஜ் நாமினல். இப்போ நான் வாங்குற கடைகளை சில சஜஸ்ட் பண்றது நான். எலைட் வேஸ்டேஜ் கம்மி என்னை பொறுத்தவரை. அதுக்கு மேலே நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் ஓரளவு சொல்ல முடியும். உடனே வந்து எலைட் வந்து எனக்கு 1 கோடி கொடுத்துறாரான்னு கேட்காதீங்க. ஓகேங்களா? எல்லா மக்களும் ஒன்றும் இல்லை. எதை பத்தி சொன்னாலும் உடனே காசு வாங்கிட்டியான்னு கேட்குது. ஏன்னா அந்த ஒரு ஸ்கீமை பத்தி போட்ட போய் தான் மக்கள் கேட்டாங்க. உங்க விருப்பம், கேட்கறது உங்க விருப்பம், சொல்றது என்னோட கடமை. இந்த கடையில் நான் வாங்கியிருக்கேன். வேஸ்டேஜ் கம்மி. ஏஆர்சி நான் வாங்கியிருக்கேன். சென்னையில இருக்காங்க. வேஸ்டேஜ் கம்மி. இந்த ஸ்கீம் தான் பெஸ்ட் ஸ்கீம். ஆல்ரெடி இந்த முதல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணா போய் பாருங்க. எந்த ஜுவல்லரி ஸ்கீம் பெஸ்ட்னு பாத்துங்க. அப்புறம் கசானாலையும் வாங்கியிருக்கேன். அவர்களும் வந்து நிறைய பிரான்ச் வச்சிருக்காங்க. அவங்க வேஸ்டேஜ் கம்மி. லலிதாவுமே ஓரளவுக்கு வேஸ்டேஜ் கம்மி தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ இதுதான் நான் சஜஸ்ட் பண்ற 4 கடைங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் வேஸ்டேஜ் கம்மியா இருக்க கடை தெரியும்னா இந்த கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை பத்தி ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து வேஸ்டேஜை பத்தின மொத்த தகவல். நன்றி. இந்த சேனல் லைக் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. கமெண்ட் செக்ஷன்ல நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு. இல்ல வேற ஏதாவது வீடியோ பத்தி வேற ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.